எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் நாம் செல்கின்றோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கோவை மாநகரில் நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கும் தண்டு மாரியம்மன் திருத்தலம். இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகர் அப்படின்னு சொன்னோம்னா அது மும்பையை தான் சொல்லுவோம். அந்த மும்பை அத்தனை செல்வ செழிப்போடு இருப்பதற்கு காரணம் அந்த ஊரில் நடுநாயகமாக குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். அதே போல்தான் தமிழகத்தின் பொருளாதார தலைநகரம் அப்படின்னு நாம சொல்லணும்னா அது இந்த கோயம்புத்தூரை தான் சொல்ல வேண்டும். அதாவது செல்வ வளம் செழிக்கக்கூடிய இந்த கோவை மாநகரை செல்வ வளம் செழிப்புள்ளதாக ஆக்கியவர்கள் என்று பார்த்தால் இந்த ஊரின் குல தெய்வங்களாக விளங்கி கொண்டிருக்கும் கோனியம்மனும் தண்டு மாரியம்மனும் தான். அந்த தண்டு மாரியம்மன் இந்த கோயம்புத்தூரில் எப்படி குடிகொண்டாள் என்பது ஒரு அழகான கதை. அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பூசாரிகள் அந்த கதையை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அம்மனினுடைய வழிபாடு என்பது ஒரு எளிமையான வழிபாடு. எப்படி குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அப்பாட்ட பேசுறதுக்கு நாம் கொஞ்சம் தயக்கப்படுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு கூட இன்றைக்கெல்லாம் தயக்கமாக இருக்கும். ஆனால் அம்மாட்ட மட்டும் நாம் எப்போவுமே உரிமையாக பேசுவோம், உரிமையாக எல்லா விஷயத்தையும் கேட்போம். எனக்கு இதை பண்ணி கொடுமா அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்கக்கூடியது தான் அம்மாவிடம்தான். அப்படித்தான் அம்மாவாக ஒவ்வொருவர் குடும்பத்தில் அம்மா எப்படி இருக்கிறாளோ அப்படி அகில உலகிற்கெல்லாம் அம்மாவாக விளங்கக்கூடியவள் தான் அம்மன். அந்த அம்மனை வழிபடும் பொழுது நேமநிஷ்டை வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம அப்படி மடிய ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எளிமையாக இருந்து நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவள். எல்லார்ட்டையும் நாம் போய் எனக்கு இது வேணும்னு கேட்கணும். ஆனால் அம்மா எப்போவுமே நமக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுண்டு செய்யக்கூடியவள் என்பதனால் இந்த தண்டு மாரியம்மனும் கோவை மக்களுக்கு மாத்திரமல்லாமல் தமிழக மக்களுக்கு மாத்திரமல்லாமல் அகில உலகத்திற்கும் என்ன தேவையோ அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அம்மனாக விளங்கி கொண்டிருக்கின்றாள். கட்டாயமாக நீங்கள் அனைவரும் இந்த தண்டு மாரியம்மனை வந்து தரிசிக்க வேண்டும். தை மாதத்தில் இந்த அம்மன் வழிபாடு என்பது மிகச் சிறப்பானது. கட்டாயமாக நாம் எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஒரு அதி அற்புதமான திருத்தலம் தான் இந்த தண்டு மாரியம்மன் திருத்தலம். வாருங்கள், என்னோடு நீங்களும் தண்டு மாரியம்மனை வணங்கலாம். ஓத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். நம்முடைய திருக்கோவில் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை எதிர்த்த காலத்திலே நம்முடைய அம்பாள் ஒரு பக்தருடைய கனவில் தோன்றி வேப்பமரத்தடியில் இருக்கின்றேன். அந்த பக்தர்கள் மீது அம்பாளுக்கு அதீத பக்தி. அந்த பக்தியால் என்னை வந்து தினமும் மஞ்சள் தேய்த்து அவருடைய கனவில் கூறியதாக ஒரு தகவல். நம்மளுடைய அம்பாள் சுயம்பு எப்போ தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது. அம்பாள் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட காலம் திப்பு சுல்தான் காலத்திலே அம்பாள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இன்றும் இங்கே நம் திருக்கோவிலுக்கு அம்மை நோய் போன்றவர்கள் வந்து இன்றும் நம்முடைய கோவிலிலே தீர்த்தம் வாங்கி கொண்டு மஞ்சள் வாங்கி கொண்டு செல்வார்கள். இந்த தண்டு மாரியம்மனுக்கு சித்திரை திருவிழா பெருந்திருவிழாவாக நடைபெறுகிறது. 15 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் சித்திரை முதல் செவ்வாய் பூச்சாட்டும், வியாழக்கிழமை அக்னி கம்பமும், 3வது செவ்வாய் கல்யாண உற்சவம், புதன்கிழமை சக்தி கிரகமும் நடைபெறும். இந்த சக்தி கிரகத்தன்று கோவை கோணியம்மன் கோயிலிலிருந்து சுமார் 2500 பூவோடு சட்டி, தமிழகத்திலேயே அதிக பூவோடு சட்டி எடுக்கக்கூடிய திருக்கோயில் தண்டு மாரியம்மன். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நல்ல படிப்பு வருவதற்கும் குழந்தையின்மையில் இருப்பதற்கும் திருமணம் தடை நீங்குவதற்கும் வேண்டி 48 நாள் விரதம் இருந்து கோணியம்மன் திருக்கோயிலிலிருந்து பூச்சட்டி எடுத்து வந்து தண்டு மாரியம்மன் வந்து திருக்கோயிலில் வந்தடைந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். ஆடி வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பானது. நவராத்திரி 9 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து கொழு வைத்து அம்பாளுக்கு சிறப்பாக வழிபாடு நடைபெறும். மார்கழி மாதத்தில் 30 நாட்கள் காலை 5 மணிக்கு அபிஷேகம் முதல் பூஜை நடைபெற்று 30 நாட்களுக்கும் 30 வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு திருக்கோயிலில் நன்றாக வரும் பக்தர்களை அனைத்து குறைகளையும் நீக்கி அருள்மிகு தண்டுமாரி தாய் அனைவருக்கும் நல்வாழ்வு வாழ வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
தண்டுமாரியம்மனுக்கு காவல் தெய்வமாக உள்ள கற்பூராய சன்னதிகள் பணிபுரிந்து வருகிறேன். இங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் சளி, காய்ச்சல், ஏவல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இவங்களெல்லாம் பயம் தெளிய இங்கே முடிகேறுகள் வந்து கட்டுவார்கள். குழந்தைகள் முதல் கொண்டு வயதானவர் முதல் கொண்டு கட்டுவார்கள். வெளி மாநிலங்களிலிருந்தும் வருவார்கள். 30 நாள் கெடு வச்சு கட்டுவோம். அது முடிஞ்சவங்களும் 30 நாள் டைம் முடிந்தால் வந்து மாற்றி கொள்வார்கள். இல்லை என்றால் வருடம் முடிஞ்சதும் 1 வருடத்துக்கு ஒருக்காவும் மாற்றுவார்கள், 2 வருடத்துக்கு ஒருக்காவும் மாற்றுவார்கள். இது வந்து நம்பிக்கை உள்ளவங்க இதுவரை கட்டினவங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுத்துருக்குது. இதை நம்பி வரும் பக்தர்களுக்கு என்னோட பணிவானந்த வணக்கம். நம்ம கோவையின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலிருந்து நம்ம விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம விஷ்ணு துர்க்கை பார்த்தீங்கன்னா நடன கழிப்பில் இருப்பாங்க. வெற்றி கழிப்போட ஒரு ஆனந்த புன்னகையோடு இருப்பாங்க அம்பாள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து ராகு நேரத்தில் சிறப்பு பூஜையானது நடைபெற்று கொண்டு இருக்குது. கல்யாண திருமண தடை, குழந்தை பேர், சகல காரிய வெற்றி, சுமங்கல்ய பூஜை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு நேரத்தில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து ஒரு 7 வாரம் தொடர்ந்து வந்து அம்பாளை வந்து தரிசனம் பண்ணி நெய் தீபம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரும்போது திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் உண்டாகும், சகல வியாதிகள் நிவர்த்தியாகும், வெற்றி நிச்சயம். அதுக்கு உதாரணமாக தான் அம்பாள் பார்த்தீங்கன்னா வெற்றி கழிப்போட ஆனந்த புன்னகையோடு இருக்கா அம்பாள். அதனால தான் விஷ்ணு துர்க்கையாக வழிபடுறோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்ம அம்பாள் தண்டுமாரியம்மன் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபம் கொண்டவர். கோரப்பல்லோட குழந்தையாக இருக்கிற ஒரே அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பாள். கோரப்பல்லில் இருக்கிற இதிலே வந்து அம்பாள் வந்து சாந்தமாக இருக்கா. அதனால தான் அம்பாள் பார்த்திங்கன்னா கொடுக்கும் கைகள் கொண்டவள். நம்ம என்ன கேட்குறோமோ அது உடனே கொடுத்துருவோம். ஒரு குழந்தை எப்படி நம்ம கேட்குறப்போ உடனே கொடுக்குதோ, அதே போல் அம்பாள் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நியாயமான கோரிக்கையும் போது உடனே கொடுத்துருவா அம்பாள். கஜபூஜை சுந்தர சுவாமிகள் நம் அம்பாளுக்கு ஒரு பாடல் பாடியுள்ளார். கொடுக்கும் கைகள் கொண்டவள் தண்டுமாரி, நாம் தொடுக்கும் பூக்கள் எல்லாம் தொண்டன ஏற்பவள், நமக்கு வரும் கவலைகள் அனைத்தும் கதிர்முகம் கண்ட பனி போல் விடுப்பவள் தண்டுமாரி அன்னை அப்படின்னு சுந்தர சுவாமிகள், கஜபூஜை சுந்தர சுவாமிகள் நம் அம்பாளை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார். நம்மளுடைய திருக்கோவில் தொன்மை வாய்ந்த ஒரு திருக்கோவில். நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து சகல செல்வ யோகமிக்கு பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல தண்டுமாரியம்மனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மாரியம்மன் என்றாலே பிணிகளை போக்கக்கூடியவள் அப்படின்னு தான் பொருள். தண்டுமாரியம்மன் திருத்தலத்தை இதனுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத இவர்கள் எல்லோரும் உருகி உருகி பேச நாம் கேட்டோம். இந்த கோவிலினுடைய அற்புதமான சிறப்புகள், அந்த கோவில் அம்பாளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை ரூபத்தில், அதாவது அவர் சொன்னபோது சொன்னார் கோரை பற்களோடு குழந்தை ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சாகிச்சு பேசுகிறாங்கன்னா, நாம் மனசில் ஒரு விஷயம் நினச்சி இது நடக்கணுமே அம்மா, எப்படியான எனக்கு இதை நடத்தி கொடுனா ஏதோ ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து அதற்கான விடையை அந்த அம்பாள் கொடுப்பாள் என்று இவர்கள் எல்லோரும் பரிபூர்ணமாக நம்புகின்றார்கள். அப்படித்தான் இந்த பக்தர்கள் எல்லோரும் அந்த தண்டுமாரியம்மனை தங்கள் குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அந்த மாரியம்மனும் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். கோயம்புத்தூர் தண்டுமாரியம்மனை தாண்டி இங்கே இருக்கும் துர்க்கையாக இருக்கட்டும், இங்கே இருக்கும் விநாயகராக இருக்கட்டும், இங்கே இருக்கும் மகாலட்சுமியாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், கருப்பராயனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சந்நிதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது, ஒரு தனி பெருமை இருக்கின்றது. அப்படித்தான் இவர்கள் அனைவரும் அத்தனை தெய்வங்களும் ஒரு சேர இங்கே குடிக்கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோவில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை அளிக்கக்கூடிய இந்த கோவிலில் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும், திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை உங்கள் அனைவரது சார்பிலும் மனப்பூர்வமாக வைத்து இந்த கோவிலிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.